அண்ணாச்சி. சொல்லியா நேசமணி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? அண்ணாச்சி நான் நல்லா இருக்கேன். என் பையன் இப்போ ஸ்கூலுக்கு போறான், அதனால ஒரு பேக் வாங்கலாம்னு வந்தேன் அண்ணாச்சி. அவனுக்கு புதுசா ஒரு சூப்பரான, உங்க கடையிலேயே இருக்கிற சூப்பரான ஒரு பேக் தான் அண்ணாச்சி. நேசமணி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லையா? நம்ம கடைக்கு வந்துட்ட, நல்ல பேக் கிடைக்காமலா? நம்ம கடையில இத்தனை இருக்குது. ஏதாவது ஒரு பேக் பார்த்து முடிவு பண்ணு. இந்த பச்சை கலர் பேக் ஓகேவா? அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி இவ்வளவு சின்னதா தர்ற? என் பையன் 10ஆம் கிளாஸ் படிக்க போறான் அண்ணாச்சி. நல்ல பெரிய பேக்கா தான் அண்ணாச்சி. டே புடியா, அந்த மேல இருக்கிற 25 இன்ச்சு சூட்கேஸ கீழே இருக்குடா. நம்ம நேசமணிக்கு பெரிய பேக்கா வேணுமா? அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி தமாஸ் பண்ணாத அண்ணாச்சி. இந்த பெரிய ட்ரங்கு பொட்டியை வச்சு நான் என்னத்த அண்ணாச்சி பண்ண போறேன்? நல்ல ஒரு லைட்டான பேக்கா கூட அண்ணாச்சி. எவ்வளோ புக்கு அவன் கொண்டு போனாலும் அந்த வெயிட்டே அவனுக்கு தெரியக்கூடாது அண்ணாச்சி. அப்படி ஒரு பேக்கா கூட அண்ணாச்சி. அப்படியா ராசா? உன் பையன் புக்கு எல்லாம் வச்சு பேக் போட்டு ஸ்கூலுக்கு போகணும், ஆனா அவனுக்கு வெயிட்டே தெரியக்கூடாது. அப்ப நான் சொல்ற மாதிரி செய். உன் மகன் பள்ளிக்கூடம் போகும்போது அந்த பேக்கை நீ போட்டுட்டு அவனுக்கு பின்னாடியே போ. அவனுக்கு வெயிட்டே தெரியாது. என்னடா பேசுற நீனு? இந்த கருப்பு பேக் எப்படி இருக்குன்னு பாரு. அண்ணாச்சி சூப்பரா இருக்குது அண்ணாச்சி. நான் எதிர்பார்த்த மாதிரியே இருக்குது அண்ணாச்சி. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. நேரமும் பொழுதும் எவ்வளவு வேகமா ஓடிட்டு, இப்பதான் நம்ம பையனை சின்ன பிள்ளையா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள 10ஆம் கிளாஸ் வந்துட்டான். நம்ம பையன் வளர்ந்துட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் படிச்சிருவான், முடிச்சிருவான், இந்த சமுதாயத்துல வளர்ந்துருவான், வேலைக்கெல்லாம் போயிடுவான், நம்மளெல்லாம் நல்லா பார்த்துப்பான். அது மட்டும் இல்லை, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம இந்த பேக்லாம் அவனுக்கு வாங்கி கொடுக்குறோம். அதனால இன்னும் அவனுக்கு நம்ம மேலே பாசம்லாம் கூடும். அவன் என் பையன், அதனால எனக்கு ஒரு நாள் அவனால் கெட்ட பேர்லாம் வந்துடாது. எனக்கு கெட்ட பேர் அவன் எடுத்து கொடுத்துடவே மாட்டான். எப்படியாவது நல்ல நிலைமைக்கு போயிடுவான். ஏ தம்பி ஹனிஷு, தம்பி ஹனிஷு கிளம்பிட்டியா? அப்பா கிளம்பிட்டேன்ப்பா. இந்தாப்பா தம்பி, நான் போய் அண்ணாச்சி கடையில் உனக்கு ஒரு சூப்பரான பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. அப்பா சூப்பரா இருக்குப்பா, ரொம்ப அழகா இருக்குப்பா, ரொம்ப நன்றிப்பா. அப்பா இது ஸ்லைஸா? ரொம்ப நன்றிப்பா. எனக்கு டைம் ஆயிடுப்பா, நான் கிளம்புறேன். டாடா, பாய் பாய். ஹே ஹாய் ஹாய் ஹாய். ஹே ஹாய். ஹாய்டா. என்னடா படிச்சிட்டு இருக்கீங்க? டேய் இன்னைக்கு எக்ஸாம்டா. ஓ ஓகே ஓகே ஓகே. பாய்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடி ஆரு. ஏய் பேக்லாம் எடுத்து ஓரமா வைப்பா. பேக்லாம் எடுத்து ஓரமா வை. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணு எழுத ஆரம்பி. டேய் இப்போதான்டா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது பாக்குறேன், பக்கத்து கிளாஸ்ல ஃப்ளையிங் ஸ்குவாட்ரா. 2 பேரும் பிட்ட வச்சு மாட்டிக்கிட்டாங்கடா. பிட்டெல்லாம் எடுங்கடா, தூக்கி போட்டுக்கடா. டேய் சீக்கிரம் எடுங்கடா. டேய் நிறுத்து. நம்ம கிளாஸ்ல யாரா பிட் அடிக்க போறா? நீ மட்டும் தான்டா பிட் அடிக்க மாட்டா. டேய் சீக்கிரம் எடுங்கடா. இப்ப போய் என்னத்தடா பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் குடுறா. டேய் ஏலே, நீங்க எல்லாம் பேப்பர் தானே எடுத்துட்டு வந்தீங்க, நான் புக்கே கொண்டு வந்துட்டானே. பண்ணி பயல குடுறா. உன்னோடதுங்க. டேய் இந்தாடா. டே இந்தாடா. டே இதையும் போடுறா. டேய் என்னடா இவன் பிட்டு கடையே நடத்துறான்? எப்படி மாசா? டேய் இல்லடா, ஸ்லைஸ் தாண்டா இருக்கு. அடே நல்லவனே, நீ கொண்டு வராமலா இருந்திருக்க மாட்டே. உன்னோடதுங்க. டேய் நான் டீச்சர் பேப்பர்ல எழுதுனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இந்த பனின்ல எழுதிட்டு வந்துட்டேன்டா. தாடி என்ன பாட. அடே இதெல்லாம் இப்போதைக்கு உன் பேக்ல வச்சுக்குவோண்டா. அடப்பாவி, எல்லாத்தையும் ஏன் பேக்ல வச்சுட்டு பாடுறா. இன்று நடந்த தேர்வில் பல முறைகேடுகள் நடந்த காரணத்தினால் பரீட்சை நாளை ஒத்திவைக்கப்படுகிறது. ஹே போடு, நாளைக்கு தாண்டா எக்ஸாம். கணிசு நல்லா படிச்சுட்டு வந்துரு. ஏய் கொலை பண்ணிடுவேன் உன்னை. அது ஏன் டயலாக்? நீ சொல்ற, நீ படிச்சுட்டு வா.
ஏய் ஏத்து இறக்கு ஏத்து இறக்கு. அட பாவி, ஸ்கூல் பெல்ல திருடிட்டாங்க இவன். டேய் ஸ்கூல் பெல் இல்லடா. அப்ப நேத்து நான் ஒரு புதுசா ஒரு பாட்டில் வாங்கினேன்டா. பாட்டிலா? எங்க நான் கூட தான் தண்ணி பாட்டில் வச்சிருக்கேன். அப்படிலாம் சத்தம் கேட்காதே. டேய் நீ வச்சிருக்க பாட்டில் மாதிரி இல்லடா, இங்க பாருடா. பாத்தியா? நீ எப்படி உன் பாட்டில திறப்ப? இந்தா இப்படித்தான். நான் எப்படி தெரியுமா திறப்பேன்? மேலே 2 தட்டு, கீழே 2 தட்டு, அப்புறம் தான் குடிப்பேன். டிங் 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 டிங். அப்புறம் நீ என்ன செய்வ? இந்த பாட்டிலில் தண்ணி குடிப்ப, அப்புறம் பழசான பின்ன தூர போட்டு விடுவ. ஆனால் நான் காசு கொடுத்து பாட்டில் வாங்குவேன், திருப்பி பாட்டில் கொடுத்து காசு வாங்குவேன். பாட்டில் காசு, காசு பாட்டில். எப்படி மாசா? ஏய் சாரிடா, என்கிட்ட ஸ்லைஸ் தாண்டா இருக்கு. ஏய் போயிரு, சொருகிருவேன். டேய் சும்மா சொன்னேன்டா, அதை குடுடா. இந்தா புடி, பார்த்து பத்திரம், வீட்டில் மாட்டிக்கிறாத. ஏய் தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா. ஆத்தாடி, ஏனோ புக்கை விட்டு போறேன் நானும். ஐயோ ஐயோ ஐயோ. ஏன் நான் அந்த புக்குக்கு அவ்வளோ பயப்படுறீங்க? சரி விடுங்க. ஐயே, நான் மாட்டிக்கிட்டேனா? என்னண்ணா புக்கு இது? படம் எல்லாம் இவ்வளவு கேவலமா இருக்கு. என்ன? டேய், ஊர்ல யாரும் செய்யாத தப்பையாடா நான் செஞ்சுட்டேன். நம்ம சந்தோஷத்துக்காக எவ்வளவுலாம் செய்கிறோம். இதை படிச்சு பாரேன், பார்க்க மட்டும் செய்ய, ஒரே நைட்ல சந்தோஷம் கிடைக்குமாடா. எப்படி மாசா இருக்கா? இல்லண்ணா, ஸ்லைஸ் தானா இருக்கு. சி, இப்படி காமெடி பண்றதை விட்டுட்டு நைட்டு ஃபுல்லா போய் படிடா. ஆனா இந்த எந்த விஷயத்தும் அவனோட இருதயத்தை நிறைவாக்கல. ஆனா அந்த ஒரு பொண்ணு வந்தா, லா 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 லவ்னு லோ லோ லோன்னு ஓடுறேன், லா 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 லவ்னு லோ லோ லோன்னு அலையிறேன், லா 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 லவ்னு லோ லோ லோன்னு ஓடுறேன், லா 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 லவ்னு லோ 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 அலையிறேன். ஜன்னோ ஜெனிட்ட ஃபெப்ல ஃபெபிட்ட மார்ச்ல மாறிட்டா ஏப்ரல்ல பீட்ட, ஜன்னோ ஜெனிட்ட ஃபெப்ல ஃபெபி மார்ச்ல மாறிட்டா ஏப்ரல்ல பீட்டா. I'm a playboy. இப்போ எதுக்கு அலைஞ்சா தெரியுதா? அந்த பொண்ணு அவன் மனசை மட்டும் நிறைக்கல, அந்த குப்பையெல்லாம் வச்சு அவன் பேக்கையும் நிறைச்சிக்கிறா. எப்படி மாசா? ஐயோ சரி விடுங்க, நான் காதல் மயக்கத்தில் உறங்க போகிறேன். நான் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேனா? ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்கான். அட ஏன்டா தலையினை வச்சு தூங்காம இதை வச்சு தூங்கிட்டு இருக்க? அதை விடு தம்பி, அதை விடு விடு விடு, தூங்கு தூங்கு. பாவங்க என் பையன் ரொம்ப படிச்சு படிச்சு களைச்சு போயிட்டான். இது நான் கொடுத்த பேக்கா? என்னது இது? இது நான் கொடுத்த பேக்கா? இது நான் கொடுத்த பேக் இல்ல. நான் கொடுத்த பேக் இப்படி இருக்காதே, இப்படி இருக்காது. தம்பி இது என்னதெல்லாம்? என் பையன் பேக்ல இதெல்லாம் எப்படி வந்துச்சு? டேய் டேய் தம்பி அனிசு, பா பா, என் பேக்க வச்சு நீ என்ன பண்ற? என் பேக்க வச்சு நீ என்ன பண்ற? குடுப்பா குடுப்பா, அதே பண்ணி எடுத்த குடுப்பா அத முதல்ல. டேய் தம்பி என்னதுடா இதெல்லாம்? இந்த பேக்ல எப்படிடா இதெல்லாம் வந்துச்சு? பா இது ஏன் ரூம்பா? ஏன் ரூம்குள்ள நீ எதுக்குப்பா வந்த?
ஏன்பா நீ வந்த? இது ஏன் ரூம்பா? வெளியே போப்பா. சரிப்பா சரிப்பா, நான் பட்ட கஷ்டம்லாம் போச்சு. நான் நினைச்சது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு தம்பி. ஷோ என் பேக் ஷோ யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சினோ அவருக்கே தெரிஞ்சிச்சு. எங்கள் அப்பா பார்த்துட்டாரு. ஷோ நான் எப்படி அவர் மூஞ்சில் ஒழிப்பேன் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். என் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஷோ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. பழைய ஜாமான் எடுக்கிறதே பழைய ஜாமான் எடுக்கிறதே, ஐயா வாங்க அம்மா வாங்க. பழைய ஜாமான் பழைய பொருளை கொடுத்துட்டு புது பொருள் வாங்கிக்கோங்க. ஐயா வாங்க அம்மா வாங்க. பழைய ஜாமான் எடுக்கிறதே பழைய ஜாமான் எடுக்கிறதே. என்னது இது? பழைய ஜாமான் எடுக்கிறது? அப்போ இந்த குப்பையெல்லாம் கொடுத்துடலாம். நம்ம. அண்ணா இந்த பழைய பொருள்லாம். தம்பி வாங்க வாங்க வாங்க, கொண்டாங்க பைய கொண்டாங்க. ஐயோ இதை அப்படியே வச்சா சேர்த்து வெயிட்டோட எடுத்துக்கோங்க, பார்க்காதீங்க. ஐயோ தம்பி அப்படிலாம் இல்லைப்பா, உள்ள பைய திறங்காம நான் எப்படி எடுத்துக்க முடியும்? அப்படிலாம் எடுக்க முடியாதுப்பா, கொண்டா. திறந்து பார்க்கணும்னா வேண்டாம், திறந்து பார்க்கணும்னா தர முடியாது. தம்பி வெயிட்டு பார்த்து தான் எடுக்கணுன்றாலும் திறந்து என்ன பொருள் உள்ள இருக்கணும் பார்க்கணும்ப்பா. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, பொருளை பார்க்காம நான் எப்படி காசு கொடுப்பேன்? இல்லை புது பொருள் தான் எப்படி மாற்றி தருவேன்? காமிப்பா. திறந்து பார்க்க வேணாம், எனக்கு இது தேவையே இல்லை. ஆனால் இது திறந்து பார்க்க வேணாம். டேய் தம்பி, எவ்வளோ நாள்ரா ஓட்ட போற? இறக்குடா பைய, இறக்குடா. எவ்வளோ நாள்ரா இதையே பிடிச்சி அழுதுகிட்டு இருப்ப? இறக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்ட, காமிடா காமி. நான் என்ன உன் பைய பார்த்துக்கிட்டு போய் வெளியே இந்த பாவம்லாம் இவன் செஞ்சுட்டான்னு சொல்லிடுவேன்னு நினச்சியாடா? நான் அப்படி இல்லைடா. நான் அப்பாடா, நான் அப்பா. நான் வெளியே உன்னை அசிங்கமாலாம் சொல்லிட மாட்டேன். காமி, வெளியே காமி. இங்கே உன்னையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்லை. வெளியே காமி. எடு தம்பி, எடு. ஒவ்வொன்றா வெளியே எடு. நான் எல்லாத்தையும் உனக்கு மாற்றி கொடுக்குறேன். நான் உனக்கு எல்லாத்தையும் புதுசாக கொடுக்கேன். வெளியேடு. இது என்னடா தம்பி இது பாட்டில்? என் ஃப்ரெண்டு கொடுத்தா, குடி சந்தோஷமா இருக்கும்னு சொன்னான். ஆனால் அது இப்போ என் பேக்கோட ஓட்டி போகவே மாட்டேங்குது. சரி, இது என்னடா தம்பி இது? ஃபோட்டோலாம் இருக்கு. என்ன புக் இது? ஐயோ அதை பார்க்காதீங்க. டேய் தம்பி, இப்போதான்டா தெரியுது, இதெல்லாம் ஒன்றுத்துக்குமே தேராதுடா. நீ கொண்டு வந்திருக்கிற பொருள்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லைடா. ஏண்டா, ஏன் உன்னை என்ன பண்ணிக்காக அனுப்பணுமோ அதை நீ செய்ய ஏண்டா மறந்த? என்ன தம்பி, இந்த சந்தோஷத்துக்கலாம் வாழ்க்கையை இழந்துட்டியே, வாழ்க்கையை பாதி இழந்துட்டியேடா. உண்மைதான், நான் இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். என் அப்பா என்னை எந்த பணிக்காக அனுப்புனாரோ அதை மறந்தே தெரிஞ்சிட்டேன். நான் நல்லா படிக்கணும், படித்து முன்னேறணும், என் அப்பாவை பார்த்துக்கிறணும், என்னால் அவருக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவர் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்தாரோ அதையே நான் செஞ்சுட்டேன். நான் தோத்துட்டேன். விட்றா, இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலடா, இந்தா, நீ கொண்டு வந்த பொருள்லாம் தேராத பொருள்னாலும் நான் உனக்கு இதை தர்றேன். வச்சுக்கோ. இல்லை ஏசப்பா, நான் என் வாழ்க்கையில் தோத்துட்டான். எனக்கு கொடுத்த பணியை நான் செய்யாமல் போயிட்டாலும் நான் ஜெயிக்கும்படி நீங்கள் இந்த கோலம் எடுத்து வந்தீங்க. உண்மைதான்டா,
பழைய பொருளை தூக்கி எனக்கு எங்கடா பழக்கம். ஆனால் ஒன்றை நான் நேசிக்கிறேன். என் மகனே, என் மகளே, உங்களை நான் நேசிக்கிறேன். உன் பாவத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நான் உனக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை தரேன். உன் வியாதியெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நான் உனக்கு நல்ல சுகமான வாழ்க்கை தரேன். உன் சாபம்லாம் இருக்கா என்கிட்ட கொடுத்துரு. நான் சாபம் இல்லாத வாழ்க்கை தரேன். உனக்கு ஞானமே இல்லையா, அதை என்கிட்ட கொடுத்துரு. நான் உனக்கு ஞானமான வாழ்க்கை வாழ உதவி செய்கிறேன். நீ கொடுத்துரு. மறைக்காத, மறைக்காத. உனக்கு இந்த பூமியில ஒரு பணி இருக்கு. என் மகளே, என் மகனே, உனக்குன்னு ஒரு வேலை இந்த பூமியில இருக்கு. அதுல தோத்துறாத, அதுல தோத்துறாத. என் பிள்ளை, நான் கொடுத்துருக்கிற இந்த புது பேக்கை வச்சு இனி வாழுடா. இனி குப்பை சேர்த்துறாத, இனி குப்பை சேர்த்துறாத. நீ நல்லா இருப்படா, நீ நல்லா இருப்ப.